அதில் மூச்சுக்கறி எடுத்து அசிங்கமாக இருக்குது தெரியாது. விளக்கெல்லாம் விளக்கி இப்போ நம்ம வந்து இதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடலை பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் சுழியத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து உடச்சி எடுக்கணும். கடலை பருப்பை வேக போட்டிருக்கோம். இப்போ வெல்லத்தை நீக்கிக்கலாம். நம்ம இப்போ கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் அதிலே போட்டுருக்கேன். அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வெந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை பணியாரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். அதே கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மைதா எடுத்துருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அண்ட் தூளுப்பும் சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு, அப்புறம் ஏலக்காய் பொடி. இந்த கப்பால் 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு இதை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம். இது கூட வாழைப்பழம் இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வாழைப்பழம் சேர்க்கல, எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. அதேமாதிரி தேங்காய் பால் இருந்துச்சுனாலும் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். அது நல்லா ஊறி வரட்டும் ரவை தான். சுழியத்துக்கு வந்து மைதா மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பஜ்ஜி மாவு இருக்குது. அப்படியே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஆறுக்கு தண்ணி வடிய விட்டுருக்கேன். அது வடிஞ்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அதை நம்ம இப்போ கரைச்சிக்கலாம். சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல். நல்லா கரைச்சாச்சு, கட்டி இல்லாமல். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்தது நம்ம வந்து பஜ்ஜி மிக்ஸையும் கரைச்சி வச்சுருவோம். அடுத்தது இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, பஜ்ஜி மிக்ஸி நல்லா கரைச்சாச்சு. இதே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு 1-2 விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அரிசி பணியாரத்துக்கு வந்து நுணுக்கி வச்ச வெல்லத்தை எடுத்து பாவு காய்ச்சிக்கலாம். அரிசி பணியாரத்துக்கு அப்படியே கட்டி கட்டியாக போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா அந்த மாதிரி தூளாக நுணுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை லைட்டாக அந்த வெள்ளை கரையிற அளவுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெள்ளை கரையிறதுக்காக ரொம்ப தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். நல்லா கரைஞ்சி வரைக்கும் இங்கே கறி வந்துட்டுருக்கு. அதுவும் நெருக்கி வெள்ளம் முடிச்சு வச்சு ரவா பணியாரத்துக்கு ஊறிட்டுருக்கு. வெள்ளம் நுணுக்கிருக்கு. அதுக்கப்புறம் தொப்பத்துக்கு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பஜ்ஜி மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம். சூடாக இருக்குது கொஞ்சம்.
கரைஞ்சிருச்சு நல்லா வெல்லம். இப்போ நம்ம இந்த பணியார மாவு கூட இதை சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம லைவாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. மேலால் அப்படி வச்சுனா போதும். பனியார மாவு ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம வந்து இந்த பனியாரக்குள்ளே ஊற்றி எடுக்க வேண்டியதான். ரவை பனியாரம், அரிசி பனியாரம் எல்லாத்தையும் அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம். பனியார மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே ரவை பனியாரமும் நல்லா 1/2 ஹவருக்கு ஊற வச்சிட்டோம். நல்லா ஊறிடுச்சு. இது இனிமேல் ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து சுழியத்துக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. வெல்லம்லாம் போட்டு கடலைப்பருப்போட தூளாக நுணுக்கி வச்சு தர வெல்லம், அப்புறம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடணும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சமாக வதக்கி வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து வதக்கிட்டு போட்டோம்னா கெட்டு போகாது. சும்மா போட்டோம்னா கொஞ்சம் வீணாயிடும். வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தேங்காவை வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த நல்லா இதை எல்லாத்தையும் கிளறி விட்டு உருண்டையாக உருட்டி எடுத்துட்டோம் சொல்லிது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பனியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். அரிசி பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரவை பனியாரமும் ரெடி ஆகிடுச்சு. கறிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இட்லி ஊற்றி வச்சாச்சு. இதையும் மூடி வச்சிடலாம். இது வந்து தேங்காய் சட்னி. தேங்காய் தண்ணி வச்சுருக்கோம். இது வந்து வாழை அரிசி சாமி கும்பிட்டு. இதுக்கு வந்துட்டு தேங்காய் எடுத்து வைப்பா வாழை அரிசிக்கு. இந்த வாழை அரிசியை மட்டும் சக்கரை, வெல்லம், தேங்காய் எல்லாம் போட்டு இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம விளக்கேற்றிக்கலாம். எல்லாருக்கும் பார்த்துக்கலாம். இதுதான் நாங்கள் சாமி கும்பிட எடுத்த சாரி. இந்த சாரி இந்த மாதிரி தான் நாங்கள் முறுக்கி வச்சு சாமி கும்பிடுவோம். ஒரு சில பேர் சாதாரணமாக வச்சுருவாங்க. நாங்கள் இந்த மாதிரி முறுக்கி வச்சு தான் சாமி கும்பிடுவோம். இதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு அதுக்கு பெண்களுக்கு தேவையான கண்ணாடி, சீப்பு, வளையல், சோப்பு, பொட்டு, மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு, மெஹந்தி செயின், நெயில் பாலிஷ் வந்து அனைத்துமே வச்சு சாமி கும்பிடுவோம். அதெல்லாம் தான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் ப்ரொசீஜர் எல்லாமே வாங்கி வச்சு சாமி கும்பிடுவோம். அது இருக்கட்டும், வைங்க. அதை சாம்பிராணி எதுக்குள்ள வச்சிருக்கேன்? மாற்றி மாற்றி வச்சிருக்கேன். பழக்கம் இருக்கா? கொஞ்சம் ஒரு கங்கில் போடுங்க. அது சென்றால் பார்த்து போதும். எங்கே பச்சப்பா?
இதுல இருக்கா? ஓகேவா? இல்ல, கண்ணன் பேசுங்க. பூமணவை பார்த்தீங்க? யார் ஒன்று கும்பிடுங்க. பண்ணி